வேத வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 2 யோவான் புஸ்தகம், 2 யோவான் அதிலே 4ஆம் வேத வசனத்தையும் 3 யோவானிலே 3ம் 4ஐயும் நாம் வாசிக்க போகிறோம். வேதாகமம் உள்ளவர்கள் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகம் இல்லாதவர்களுக்கு அருகே இருப்பவர்கள் வேதாகமத்தை காட்டுங்கள். வேதாகமம் உள்ளவர்கள் வேதத்தை திறந்து பார்க்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். 2 யோவான் 4 வாசி. நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை கண்டு நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். 3 யோவானிலே 3ம் 4 வாசி. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று, என் பிள்ளைகள் சத்தியத்திலே என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. போன வாரத்திலேயே இந்த வசனங்களில் இருந்து ஆண்டவர் விலையேற பெற்ற ஆலோசனைகளை கர்த்தர் அவர் பேச ஆரம்பித்து விட்டார். ஒரு சீரீஸாக இந்த பகுதியிலிருந்து நாம் சிந்தித்து வருகிறோம். யோவான் என்ற அப்போஸ்தலன் தேவ மக்கள், தேவ ஜனங்களாகிய என் பிள்ளைகள் சத்தியத்திலே, அவர்கள் சத்தியத்தில் நடக்கிறார்கள், அவர்கள் சத்தியத்தின்படி வாழ்கிறார்கள், வேத சத்தியத்தை சுமக்கிறார்கள். அது எனக்கு மிகவும் சந்தோஷமாயிருக்கிறது, மிகவும் சந்தோஷமாய், அதுதான் என் மன நிம்மதியாயிருக்கிறது. காரணம், இந்த மக்களுக்கு நான் ஒரு நாளிலே ஆண்டவரை பற்றி அறிவித்தேன், அவனுடைய வேத சத்தியங்களை போதித்தேன், பிரயாசப்பட்டு ஜெபித்து ஆர்வத்தோடு இவர்களுக்கு போதித்த அந்த நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன். அது வீணாகவில்லை. அது நான் போதித்த, ஆவியானுடைய உதவியோடு போதித்த அந்த உபதேசங்களை என் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? ஃபாலோ பண்றாங்க. என் பிள்ளைகள் சுமக்கிறார்கள். அது எனக்கு சந்தோஷம் என்பதாய் கூறுகிறார். என் அன்புக்குரியவர்களே, தேவ சத்தியத்திற்கு ஏற்றபடி வாழ்வது என்பது மகா மேன்மையான வாழ்க்கை. எப்படி மகா மேன்மையான வாழ்க்கை? வேத வசனத்திற்கு ஏற்றபடி நாம் வாழ்ந்தால் மட்டுமே, அல்லது நம் வாழ்க்கை இந்த வேத வசனத்துக்கு ஏற்றபடி இருந்தால் மட்டுமே நாம் தேவ பாதையில் செல்கிறோம் என்ற அர்த்தம். நாம் தேவ பாதையில் செல்கிறோம். யோவானுக்கு இருந்த மற்ற சந்தோஷங்களை காட்டிலும் என் பிள்ளைகள், என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள், நான் போதித்த, நான் கற்றுக் கொடுத்த அந்த வசனத்தின்படி வாழ்கிறார்கள் என்பது அது ஒரு நித்திய சந்தோஷமாய், அழிக்க முடியாத ஒரு சந்தோஷமாய் யோவானுக்கு இருந்ததாய் பார்க்கிறோம். தேவனுக்கும் தேவ ஊழியக்காரர்களுக்கும் போதகர்களுக்கும் இப்படிப்பட்ட இந்த சந்தோஷத்தை உண்டாக்குபவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நிச்சயமாய் ஆண்டவருக்கு தான் மீட்டெடுத்த தேவ பிள்ளை என் போதகத்தை, என் வசனத்தை அவன் ஃபாலோ பண்ணுகிறான் என்று அவர் பார்க்கும் பொழுது அது ஆண்டவருக்கு மிகவும் சந்தோஷமாயிருக்கும். அதே போல ஊழியக்காரர்களுக்கு, தேவ திருச்சபை போதகனுக்கு, எங்களுடைய விசுவாசிகள், எங்களுடைய ஆத்துமாக்கள், என் பிள்ளைகள், என்னுடைய ஆவிக்குரிய மக்கள் போதகத்தை ஆர்வத்தோடு கேட்கிறது மட்டுமல்ல, அதன்படி வாழ்கிறார்கள் என்ற அந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் அன்புக்குரியவர்களே, ஆவியானவராகிய தெய்வத்திற்கு இப்படிப்பட்ட சந்தோஷத்தையும் இப்படிப்பட்ட மனமகிழ்ச்சியும் உண்டாக்குவதே வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்திற்கான அடிப்படை. வாழ்க்கையின் போன வாரத்திலேயே நான் அதை உங்களுக்கு வாசித்து காட்டினேன். நீங்கள் முத்திரையாக பெற்ற ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள்.
உங்களுடைய வாழ்க்கையாலே, பேச்சினாலே, பிஹேவியனாலே ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? அவரை சந்தோஷப்படுத்துங்க, அவரை 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 ஹாப்பியா மாற்றுங்க. அது எப்படி? அந்த சத்தியத்தை ஃபாலோ பண்றதுனால. அந்த சத்தியத்தை அநேக விஷயங்களை போன வாரத்திலே நாம் முன்னுரையாக சிந்தித்தோம். ஏன் இந்த சத்தியத்தை ஏன் ஆண்டவர் இவ்வளவு முக்கியப்படுத்துகிறார்? வேத சத்தியத்தை ஏன் ஆண்டவர் இவ்வளவு பிரதானமாய் சொல்லுகிறார்? என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடப்பது, அவர்கள் சத்தியத்தை அவர்கள் சுமப்பது என்று சொல்லி சத்தியம் சத்தியம் என்று சொல்லி அவர் அழுத்தமாய் பேசுவதற்கான காரணம் என்ன? வேதமும் இந்த சத்தியத்தை இவ்வளவாய் முக்கியப்படுத்துவதின் காரணம் என்ன? நீதிமொழிகளிலே 16ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை போன வாரத்திலே சிந்தித்தோம். ஒரு முறை வாசிங்கள் வேகமாய். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் என்பதாய் பார்த்தோம். அநேக விஷயங்களை நாம் தியானிக்க போகிறோம். போன வாரத்தில் ஒரு முதல் விஷயமாய் நாம் அதை சிந்தித்தோம். ஏன் கர்த்தர் சத்தியத்தை இவ்வளவு முக்கியப்படுத்துகிறார்? ஏன் அந்த சத்தியத்தினாலே பாவங்கள் என்ன செய்யுமா? நிவர்த்தியாகும். பாவத்திற்கான ஒரு முடிவு அந்த சத்தியத்திலே தான் இருக்கிறது. யார் ஒருவர் இந்த வேத சத்தியத்தை அழுத்தமாய் வாஞ்சையோடு அதை வாசித்து தியானிக்கிறார்களோ, அல்லது அதை கேட்டு வாழ்க்கையை அதன்படி வாழ்கிறார்களோ, அவர்கள் பாவத்திற்கு விலகி இருப்பார்கள். அவர் பாவத்திற்கு விலகி இருப்பார்கள். வேதம் சாதாரணமான உண்மையாக அதை சொல்லவில்லை. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி, உம்முடைய வசனத்தின்படி. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என் இருதயத்தில் உம்முடைய வார்த்தைகளை வைத்து வைத்தேன். சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கே பாவத்துக்கு இடமில்லை. சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கே பாவத்திற்கான ஜெயம் பாவத்திலே இருக்க முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் சத்தியத்தை இவ்வளவு பிரதானமாய், என் பிள்ளைகள் சத்தியத்தை பின்பற்றுகிறார்கள், அதுதாங்க எனக்கு சந்தோஷம், அதுதான் எனக்கு நிம்மதி என்பதாய் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். சத்தியம் ஏன் கவனிங்களேன், நீங்க பிற சபைகளை நான் குறையா சொல்லல. ஆராதனை என்ற அந்த பெயரிலே கிட்டத்தட்ட முக்கால் வாசி பாடலாய்த்தான் இருக்கு. முக்கால்வாசி என்னவா இருக்கும்? பாட்டு, மியூசிக். பாட்டு தேவையா இல்லையா? சொல்லுங்க வாய் திறந்து. தேவை. இசையோடு கர்த்தரை ஆராதிப்பது நல்லது. ஆனால் ஆராதனையின் முழு இடத்தை அது என்ன செய்து விடக்கூடாது? பிடித்து விடக்கூடாது. அப்கோர்ஸ் நான் இங்கே ஆராதனை என்று கூறுவது சண்டே நாம் கூடுகிற அந்த கூடுகையை சொல்லுகிறேன். வேதத்தின்படி ஆராதனை என்பது நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான ஆராதனை. ஆனால் நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு கூடுகையாய், ஞாயிறு ஆராதனை கூடுகை என்று கூறுகிறோம். அதை சொல்லுகிறேன். மற்ற சபைகளிலே பாடல் என்று சொல்லி ஆராதனையில லீட் பண்றோம்னு சொல்லி ரொம்ப நேரம் எடுத்துக்குவாங்க. வேத வசனத்திற்கு மிகவும் குறைவான இடம் இருக்கும். பிரதரன் சபைகளை உயர்த்தி சொல்கிறேன் என்ன வேண்டாம், உண்மையை நம்ம பேசுறோம். நம்ம சபைகள்ல வேதத்திற்கு பிரதான இடம். ஆமென், ஹல்லேலூயா. தேவ வார்த்தைக்கு பிரதான இடம். காரணம் என்ன? வேதம் இருக்கிற இடத்திலே, சத்தியம் இருக்கிற இடத்திலே தான் ஜெயம் இருக்கும். சத்தியம் இருக்கிற இடத்திலே தான் பாவத்திலே வெற்றி உண்டாகும். சத்தியம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், சத்தியம் போதிக்கப்பட வேண்டும். என்னங்க பொழுது அன்னைக்கும் சத்தியம் சத்தியம் சத்தியம், எப்ப பார்த்தாலும் சத்தியம்.
சத்தியத்தை முக்கியப்படுத்தாதவர்கள் விழுந்து கொண்டே இருப்பார்கள். அதை புரிஞ்சுக்கங்க. என்னங்க, நான் கொஞ்சம் பிரத்யேகமா ஆண்டவருக்காக வாழ நினைச்சா முடிய மாட்டேது. இந்த குணத்தை விட முடியல, இந்த குணத்தை விட முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால மிகுந்த போராட்டமா இருக்கு என்று நாம் கூறுகிறோமே, அதற்கு காரணம் என்ன? சத்தியத்திற்குரிய இடமில்லாதபடினாலே. என்னங்க, சத்தியம் இருக்கிற இடத்துல பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி, பாவத்திற்கு ஒரு முடிவு. ஆகவேதான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதையெல்லாம் ஆதி சபையார் அதை முறையா ஃபாலோ பண்ணாங்க. அதனால தான் யோவான் அப்போஸ்தலன் பார்த்துட்டு, அப்பா எனக்கு வேற சந்தோஷம் பெருசா இல்லைங்க, என் பிள்ளைகள் சத்தியத்திலே they are following the truth, வேதத்தை பின்பற்றாங்க, சத்தியமாகிய அந்த கர்த்தரை பின்பற்றுகிறார்கள் என்ற ஒரு மன மகிழ்ச்சி அவருக்கு இருந்ததாய் பார்க்கிறோம். இந்த சத்தியத்தால் பாவம் இரண்டாவது பாருங்கள், மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், வேதத்திலே மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். சத்தியம். இந்த வசனம் ஆசாரியனை குறித்து பேசுகிறது. ஆசாரியன். புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஆசாரியர்களாய் இருக்கிறோம். தேவனோடு நேரடியாய் சேர முடிகிற ஒரு நல்ல பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில். சத்தியம் இருக்கிற இடத்திலே, சத்திய வேதம் இருக்கிற இடத்திலே அநியாயத்திற்கு, சத்தமா சொல்லுங்க, அநியாயத்திற்கு இடம் இல்லை. எதுக்குங்க சத்தியத்தை இப்படி சொல்றீங்க? சத்தியம், எங்க சபை சத்தியம் உள்ள சபை, நாங்க சத்தியத்தை பின்பற்றோம். எதுக்கு? காரணம் இருக்கு. சத்தியம் இருக்கிற இடத்துல அநியாயம் இருக்க வாய்ப்பில்லை. சத்தியத்தை ஃபாலோ பண்றவங்க நியாயமா இருப்பாங்க, அவங்க பேச்சு நியாயமா இருக்கும், பிரச்சனைகளை நியாயத்தோடு டீல் பண்ணுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, யாரு கொஞ்சம் பிரச்சனையின் சூழ்நிலையில, சிக்கலின் சூழ்நிலை கொஞ்சம் நியாயத்துக்கு முரணாய் பேசுகிறார்களோ அவங்ககிட்ட சத்தியம் இருக்காது. நீங்க பார்த்திருக்கலாம். சத்தியத்தை பின்பற்றுவோர் அநியாயமாய் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அநியாயம் அவர்களுக்கு தூரமாயிருக்கும். அவருடைய பேச்சு நியாயமாயிருக்கும், அவருடைய பார்வை நியாயமாயிருக்கும், அவருடைய பிஹேவியர் நியாயமாயிருக்கும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவோம், எங்க உலகம் ரொம்ப அநியாயமா மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? அநியாயம். நியாயத்தை எங்கேயுமே என்ன செய்ய முடியல? ஏன் பார்க்க முடியல? உலகத்திற்குள்ளே இந்த சத்தியத்திற்கு இடம் இல்லை. ஆண்டவன் கிறிஸ்து இயேசு என்ற அந்த சத்தியத்துக்கு இடம் இல்லை, இந்த வேதம் என்ற சத்தியத்துக்கு. ஆகவேதான் உலகம் எங்கும் நியாயம் கெடுக்கப்பட்டு அநியாயம். நீங்க பார்த்திருக்கலாம், நியாய விலை கடை. என்னது? என்ன கடைங்க? பேர் என்னது? நியாய விலை கடை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நியாயமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும், ஆனா உள்ள எல்லா சேட்டும் என்ன செய்யும்? நடந்துகிட்டு இருக்கும். ஏன்? சத்தியத்துக்கு இடம் இருந்தா தானே அங்க நியாயம் வரும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே நியாயமான ஒரு வாழ்க்கை முறை நீ விரும்பினால் என்ன செய்யலாம்? ஏது செய்யலாம்? நியாயமா என்னால் இருக்க முடியல அப்படி நீ சோர்ந்து போக வேண்டாம்.
வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடு. உன்னுடைய வாழ்க்கையில வேதத்தை வாசி, வேதத்தை தியானி. இந்த சத்தியம் உனக்குள்ளே ஆழமாய் வேறு ஆழமாய் ஊன்ற உன்னை அறியாமல் நியாயமாய் வாழ ஆரம்பிச்சிருவோம். பிறரை ஏமாற்ற மாட்டோம், நியாயமா பேசுவோம், நியாயமா இருப்போம். எவ்வளவு அழகாய் கூறுகிறது. மீண்டும் வாசிங்க இந்த வசனத்தை. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. என் அன்புக்குரியவர்களே, எங்க வீட்டுக்காரு, எங்க மனைவி, என் பிள்ளை நியாயமே முந்திலாம் நல்லா பேசுவாங்க, நியாயமா இருப்பாங்க. என் புருஷன் நியாயமா பேசுவாரு, என் மனைவி கொஞ்சம் நியாயமா இருப்பா. அவருடைய குடும்பத்துல அவருடைய பெற்றோருக்கு அவர்களுக்கும் அல்லது மாமனார் மாமியார் இடையே இருக்கிற அந்த வாழ்க்கை முறையிலே கொஞ்சம் நியாயமா இருப்பாங்க. ஆனா நாட்கள் போக போக நியாயத்தை பார்க்க முடியல, அநியாயமா சில நேரம். புரிஞ்சுக்கங்க, அதனால பெருசா வருத்தப்பட வேண்டாம். ஜெபத்துல வைங்க, ஆண்டவரே என் வீட்டுக்காரர் நிறைய வேத வாசிக்க உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. நியாயம் தன்னால வந்துட்டு போகுது. ஆமென். என் மனைவி என்ன செய்யணும்? நல்லா வேதம் வாசிக்கணும், வேதம் தியானிக்கணும், தேவ செய்திகளை உன்னிப்பாய் கேட்கணும்னு சொல்லி ஜெபிங்க. என் புருஷன் என் மனைவி நியாயமா இருக்கணும்னு சொல்லி அப்படி போட்டு அழுத்தாம ஜெபிக்காதீங்க. அப்கோர்ஸ் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லல, செய்யுங்க. ஆனா வேதத்தை படிக்க வாசிக்க உதவி செய்யும் ஆண்டவரேன்னு கேளுங்க. வேதம் அவருடைய உள்ளத்திலே பிரதான இடத்தை பெற பெற வேதம் அந்த வாயில இருக்க சொல்லுங்க. என்ன சத்தம் வரலையே? இந்த ஹால் இருக்குது, இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாயங்கால நேரம் 7 மணி 7:30 இருட்டா இருக்கு. நம்ம யாரும் உள்ள வந்து இருட்டே வெளியே போ ஏன் உள்ள இருக்க அப்படி செய்யறோமா? இல்ல. சுவிட்ச் எங்கப்பா? என்னது சுவிட்ச் எங்க? அதை போடுங்க. நம்ம போடுவோம், இருட்டு என்ன செஞ்சிடும்? கொஞ்சமா போகும். நம்ம இருட்டை பிடிச்சு தள்ளுவோம், சுவிட்சை போட்டு உட்காந்துடுறோம். வெளிச்சம் வந்துச்சுன்னா இருள், சத்தியம் உள்ளே போனால் அநியாயம் தன்னால போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை பின்பற்றுகிறதுனால் எனக்கு சந்தோஷம். இதுல என்னங்க சந்தோஷம்? சத்தியம் இருக்கிற இடத்துல அநியாயம் இல்லை. நியாயமான வாழ்க்கை முறை. பேச்சு சுத்திகரிக்கப்பட்டுவிடும், பார்வை சுத்திகரிக்கப்பட்டுவிடும், உள்ளம் சுத்திகரிக்கப்பட்டுவிடும். சத்தியத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இந்த வேத சத்தியத்திலே அவ்வளவு வல்லமை. ஆட்களை உருமாற்றிவிடும் சத்தியம். ஆகவேதான் வேதம் சத்தியத்தை பிரதானப்படுத்துகிறது. சத்தியத்தை பின்பற்றுங்க. சத்தியத்தை என் பிள்ளைகள் நான் போதித்த, நான் கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்தை ஆசையாய் பின்பற்றுவது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் சொல்றாரு யோவான். மூன்றாவது, அந்த சத்தியத்துல என்ன இருக்கிறது? வாசிங்க அதே வசனம் 2:6. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். சொல்லுங்க, சத்திய வேதம் யாருக்குள்ள இருக்கிறதோ, வாருங்களேன், வேத வசனத்தில் அவ்வளவு உண்மை இருக்குங்க, அவ்வளவு விஷயம். ஒண்ணு என்ன இருக்காது? அநியாயம் இருக்காது இங்கே இந்த வசனத்துல. ரெண்டாவது, அவன் என்னோட சமாதானமும் என்னது அப்படின்னா அவன் என்னோட சமாதானமும். அந்த வார்த்தையை பாருங்க, என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னது நடிக்காம. அஃப்கோர்ஸ் இயல்பான வாழ்க்கை, மிதமிஞ்சின உணர்வோடு வாழாம இருப்பான். ரொம்ப கேஷுவலா
செயற்கையா வாழ மாட்டோம். என்னது சொல்லுங்க? செயற்கையா. என்ன இன்னும் தெளிவாய் சொல்ல போனா, இடத்துக்கேற்றபடி இந்த வாழ்க்கை முறை மாறாம இருக்கு. வீட்டில ஒரு வாழ்க்கை, ஆலயத்தில் ஒரு வாழ்க்கை, வேலையில ஒரு வாழ்க்கை, அப்படி இருக்காது. சத்தியம் யாருக்குள்ளே அதிகமாய் இடம் பெற்றிருக்கிறதோ அவர்கள் யதார்த்தமாய் என்ன எப்பையும் போல ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரே மாதிரி எப்பையும் போல இடத்துக்கேற்றது போல மாறிக்கொண்டிருக்க மாட்டார். அவருடைய குணத்தை மாற்ற மாட்டார்கள். சத்தியம் அப்படி மாற விடாது. சத்தியம், ஏன்னா அந்த சத்தியம் உள்ளே இருக்கிறபடினாலே நம்முடைய குணம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சுச்சுன்னா அந்த சத்தியத்தின் மூலமாய் ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிருவார். டேய் கேர்ஃபுல்லாரு, என்ன ஆலயத்துல ஒரு மாதிரி இருந்த வேலையில ஒரு மாதிரி இருக்க, ஏன்? ஐயோ ஆண்டவரே ஐ எம் சாரி, நான் எப்பயும் ஒரே போல அன்பு, ஒரே போல ஒழுக்கம், ஒரே போல. சத்தியத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய், யதார்த்தமாய், செயற்கையான ஒரு வாழ்க்கை அல்ல. எப்படிங்க? செயற்கையான. ஆண்டவர் சொல்றாரு, மிஞ்சின நீதிமானாய் இராதேன். இருக்கா இல்லையா? எங்க இருக்கு அந்த வசனம்? இங்க பைபிளுக்குள்ளதான் இருக்குது. ரைட், நம்ம எடுக்க வேண்டாம், நமக்கு நேரம் ஆயிரும். மிஞ்சின நீதிமானாய். பேதுரு மிஞ்சின நீதிமான் போல் இருப்பதற்கு ஒரு முறை அவர் முயற்சி பண்ணார். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்யணும், சீக்கிரமா சிலுவைக்கு போகணும். உடனே வந்து பேதுரு கோபத்துல, அப்பெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நீங்க சிலுவைக்கு போகக்கூடாது, மறிக்க கூடாது. அப்புறம் ஆண்டவர் அவனை திட்டுறாரு. அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த அந்த புறஜாதிகளோடு கொஞ்சம் ஒட்டுதல் இல்லாம இருந்தப்ப ஆண்டவர், நான் புறஜாதிகளையும் நேசிக்கிறேன் என்பதை வெளிக்காட்டு வண்ணமாய் ஒரு சொப்பனத்தை காட்டுறாரு. அப்ப சொல்றாரு, ஆண்டவர் நான் அதெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அந்த மிருகங்களை. சொல்றாரு, ஆண்டவர் சுத்தம் பண்ணினதை நீ என்ன செய்யாத, தீட்டாக எண்ணாதேன்னு சொல்றாரு. சத்தியத்திற்குள்ளே ஆழமாய் வேரூன்றாவிட்டால் செயற்கையான ஒரு வாழ்க்கை கண்டிப்பா வந்து வர ஆரம்பிச்சது. எப்படிங்க? மிஞ்சின நீதிமான். நாம் எல்லாரும் நீதிமானாய் மாற்றப்பட்டவர்கள் தான், மீட்கப்பட்டவர் தான். ஆனால் சத்தியம் இருக்க இருக்கத்தான், சத்தியம் உள்ளத்திலே ஆழமாய் வேரூன்றத்தான் அந்த வேதம் போதிக்கிற அந்த நீதியான வாழ்க்கையிலே ஸ்டேபிளா நிக்க முடியும். எப்படிங்க? ஸ்டேபிளா. இல்லாட்டி மிஞ்சி நினைச்சிட்டு இருப்போம். சிலர் ரொம்ப ரொம்ப புத்திசாலிகளா ஆண்டவருக்கே புத்தி சொல்லுவாங்க, ஊழியக்காரருக்கே பாஸ்டர் இப்படி, பாஸ்டர் அப்படி, பிரதர் இப்படி, பிரதர் அப்படி சொல்வது தவறல்ல. அப்படிப்பட்ட ஒரு செயற்கையான வாழ்க்கை முறை எங்கே உண்டாகிறது? சத்தியம் இல்லாத இடத்துல. சத்தியம் இருக்கிற இடத்துல இயல்பான வாழ்க்கை முறை. எப்படிங்க சொல்லுங்க பாப்போம்? யதார்த்தமான வாழ்க்கை முறை. ஆகவேதான் சத்தியத்தை யோவான் முக்கியப்படுத்துகிறார், வேதம் முக்கியப்படுத்துகிறது, நாமும் கூட முக்கியப்படுத்துகிறோம். ஆமென். வாசிங்க அதே வசனத்தை. சத்திய வேதம், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. அநேகரை அக்கிரமத்தினின்று என்ன செய்தானா? திருப்பினான். சத்திய வேதம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் தேவ கட்டளையை நிறைவேற்றுவாங்க. என்ன தேவ கட்டளை? நீங்க உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராகி. பிரதான கட்டளை அதுதான்.
ஆண்டவர் மேலோகம் போகும் முன்னதாக அவருடைய சீசர்களை பார்த்து கூறினதான கிரேட் கிரேட் கமிஷன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு இந்த ஜீவ சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவது. யார் அந்த பாரத்தை தன் பாரமாய் உணர்ந்து ஊழியத்தில் ஈடுபடுவார்களாம்? சத்தியத்தை ஃபாலோ பண்றவங்க. யாருங்க சொல்லுங்க? சத்தியத்தை ஃபாலோ பண்றவங்க. சத்தியத்தின் மேலே பிடிப்பு இல்லாதவர்களுக்கு ஆத்துமாக்கள் மேல என்ன இருக்காது? பிடிப்பு இருக்காது. எவன் செத்தா என்ன, வாழ்ந்தா என்ன, நம்ம வேலையாது. ஐயோ அவன் போறாங்க, நமக்கு என்னங்க? ஐயோ அந்த கூட்டம் நமக்கு என்னங்க? ஐயோ சபையில ஊழியக்காரு ஆத்துமாதாயம் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க சொல்லிக்கிட்டே இருக்காரு, அனத்துறாரு போட்டு. எனக்கு என்னமோ அந்த பாரம் வரவே இல்லைங்க. என்னது எனக்கு என்னமோ, நமக்கு என்னங்க, நம்ம வேலையை பார்த்து நம்ம. அப்படி சிந்தனை இருந்துச்சுன்னா நம்ம சத்தியத்திற்குள்ள இல்லைன்னு அர்த்தம். சும்மா பேருக்கு இருக்கோம். மேலோட்டமான கிறிஸ்தவனாய் நீ கிறிஸ்தவனானால், நீ இந்த சத்தியத்திற்குள்ளே வந்தவனாய் இருப்பது உண்மையானால், ஆண்டவருக்கு இருந்த அந்த பாரம் ஊறிக்கொண்டே இருக்கணும். என் குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணுமே, என்னுடைய தாயை, என் தகப்பனை, என் கூட பிறந்தவர்களை, என் பக்கத்து வீடை, என் அருகே இருப்பவர்களை, என் சிநேகிதர்களை, என் கூட வேலை பார்க்கிறவர்களை, ஐயோ நான் ஆத்தும ஆதாயம் செய்ய வேணுமே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்போம். அந்த பாரம் ஜீவ ஊற்றாய் ஊறிக்கொண்டே இருக்கும். யாருக்குள்ளே? சத்தியத்திற்குள்ளே இருக்கிறவர்களுக்கு. ஊறுதா? அப்படி அந்த பாரம் ஊறுதா? எனக்கு என்ன, எனக்கு என்ன, அந்த எண்ணம் இருந்தா இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுறார், உங்களோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஊழியம், ஆத்துமாதாயம் என்பது அது போதகர்களுக்கு மட்டும் உரியதல்ல. எப்படிங்க? ஊழியக்காலுக்கு மட்டும் உரியதல்ல. அநேக முறை நாம் அதை வாசித்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அதை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:9 எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 2:9 வேகமா. பக்கம் 318. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். யாருங்க நீங்களோன்னா? யாருங்க இங்க? அனைத்து தேவ ஜனங்களையும் பார்த்து சொல்றாரு பேதுரு. ஆவியானவரால் தூண்டப்பட்டவராய் பேதுரு எழுதின பொதுவான நிருபம். என்ன நிருபம் அது? சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் எல்லா நிருபமும் எல்லாருக்காகவும் அது எழுதப்பட்டது. எப்படிங்க? எபேசியருக்கு பேரு போட்டிருக்கு. அங்கே அந்த சபைக்கு எழுதப்பட்டதுன்னு சொன்னால் அந்த சபைக்கு மட்டுமல்ல, அங்கே வாசிக்கப்பட்ட பிற்பாடு மற்ற சபைகளுக்கு அப்படியே அது போக வேண்டும். இங்கே பேதுரு எழுதின பொதுவான, நீங்களோ இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அறிவிக்கும்படி. என் அன்புக்குரியவர்களே, யாருக்கு ஆத்தும பாரம் இருக்கும்? யாருக்கு இருக்குங்க? சத்தியத்தில் இருப்பவங்களுக்கு, வேத சத்தியத்தை, இந்த வேதத்தை வாசிப்பவர்களுக்கு, இந்த வேதத்தை தியானிப்பவர்களுக்கு, ஒவ்வொரு கூடுகையிலும் இந்த சத்திய தேவ வார்த்தைகளை ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமாய் பேசும் பொழுது அதை ஆவலோடு கேட்டு உள்வாங்கி கொண்டவர்களுக்கு ஆத்தும பாரம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். என் ஜனம் ரட்சிக்கப்படணுமே, என் ஜனம் மீட்கப்படணுமே, என் அருகே இருப்பவர்கள், என் குடும்பத்தாரே, என் நண்பர்கள். வேதம் சொல்லுகிறது, அதை அறியோம் என்பாயாகில். வசனம் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 24:12. ஓகே. அதை அறியோம் என்பாயாகில். மேல வாசிங்க. மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும்
கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாகில். என்னது? அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? இங்க கவனிங்க, என்ன சொல்லுது வேதம்? அழிவின் பாதையிலே இருக்கிறவர்களை விடுவிக்க முடியுமானால் விடுவி. உன் வேலையை செய், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்து, அதை அறியோம். எனக்கு என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. I don't care about the souls. எனக்கு தெரியாது என்று பாரம் இல்லாதபடிக்கு பேசினால் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? இருதயங்களை அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோன்னு கேட்கிறாரு. சரிங்க, எனக்கு கொஞ்சம் ஆத்துமா பாரம் வேணும், ஆத்துமாதான் என் சிந்தை இல்லை, ஆத்துமா பாரம் வேணும், நான் ஒன்றும் செய்ய வேணாம், ஒன்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ரெண்டாவது வேதத்தை வாசிங்க. சத்தியம் உள்ளே வேரூன்றட்டும். எப்படிங்க? சத்தியம் உள்ளே வேரூன்றட்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் நம்மோடு கூட இந்த 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 சத்தியத்தினாலே அவ்வளவு விளைவுகள் ஏற்படுகிறது, அவ்வளவு. ஆகவேதான் சத்தியத்தை முக்கியப்படுத்துகிறோம், ஆகவேதான் வேத சத்தியத்தை பிரதானப்படுத்துகிறோம். எதுக்கு சும்மா சொல்றோம்? சத்தியமுள்ள சபை என்னது சொல்லுங்க. பொதுவா பிரதரன் வட்டாரத்துல நம்ம அடிக்கடி இதை சொல்லுவோம். என்னது? எங்க சபை சத்தியமுள்ள சபை. ஏன் அப்படி சொல்றோம்? உண்மை என்ன? உண்மை, பிரதரன் வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு வேத அறிவு கொஞ்சம் கூடத்தான். காரணம், வேதத்தை தெளிவாய் போதிக்கிற சபை. ஆனா சத்தியமுள்ள சபை என்றால் அது அர்த்தம் இல்ல, சத்தியத்தை ஃபாலோ பண்ணாதான் அந்த வார்த்தை சரியா இருக்கும். ஏன்னா யோவான் அதான் சொல்றார், என் பிள்ளைகள் சத்தியத்திலே, அதனால எனக்கு என்ன இருக்குது? சந்தோஷம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவன் நம்மோடு கூட பேசுவாராக. சத்தியம் பாவத்திற்கு விலகி நிற்க வைக்கும். சத்தியம் இந்த பாவத்தை விட முடியல, இந்த சின்ன பாவம், இந்த சின்ன விஷயம், இந்த காரியத்தை ரொம்ப வருஷமா நான் முயற்சி பண்ணிட்டேன், என்னால முடியவே இல்லைன்னு சொல்லி சோர்வா இருக்கீங்களா? ஒன்னும் செய்ய வேணாம், வேதத்துக்குள்ள மூழ்கி பாருங்க, வேதத்தை வாசிங்க, மிஸ் பண்ணாம வாசிங்க. நான் போன வாரத்திலே சொன்னேன், இந்த நாட்களிலே வேத வாசிப்பு வெகுவாய் குறைந்து போன காலம், வேதத்தை அற்பமா எண்ணுகிற காலம். ஏன்? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கூட. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மகனே வேதத்தை அலட்சியம் பண்ணாத, வேதவாசி, காலையில எந்திரிச்சு அதற்குரிய நேரத்தை கொடு, நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் இந்த வேதத்தை வாசி. எதுக்கு? பாரம்பரிய உணர்வுக்கல்ல, வேதம் இருக்கிற இடத்துல பாவம் விலகி ஓடுங்க. பாவத்திற்கான முடிவு, பாவத்திற்கான முற்றுப்புள்ளி இந்த சத்தியம் உண்டாக்கும். அது மட்டுமல்ல, சத்தியம் இருக்கிற இடத்துல அநியாயத்திற்கு இடமில்லை. அது மட்டுமல்ல, சத்தியம் இருக்கிற இடத்துல, இருக்கிற வாழ்க்கையில யதார்த்தம், செயற்கையான வாழ்க்கை இருக்காது. சத்தியம் இருக்கிற இடத்துல ஆத்தும பாரம் நிரம்பி வழியும். ஆத்தும பாரம். நான் இங்கே முடிக்க போகிறேன். நான் முன்னமே சொன்னது போல ஒரு சீரீஸாக இதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மீதி காரியங்களை அடுத்த வாரம் நாம் சிந்திக்கலாம். சத்தியம், சத்தியத்தை முக்கியப்படுத்துங்க. அறிங்கள், அதாவது 1 பேதுரு 4:7 என்ன சொல்லுகிறார்? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருங்க. அநேக முறை சொல்லியிருக்கிறேன், ஜெபம் என்றாலே இருவழி பாதை. நாம் பேச அவர் கேட்கிறார், அப்புறம் அவர் பேச நாம் கேட்கிறோம். அவர் பேசுவது இந்த வேதத்தின் மூலமாய். ஆதி சபையின் நாட்களிலே இருந்தது போல பிரத்யேகமான ஒரு வெளிப்பாடு அல்ல. இப்பொழுது முழுமையான வேதம் நமக்கு
கிடைத்து விட்டது. இப்பொழுது அவர் பேசுகிற வார்த்தை இந்த லோகோஸ் என்ற வார்த்தையிலிருந்து ரேமாவாக அவர் பேசுவார். இதிலிருந்து அவர் எடுத்து பேசுகிறார். இதிலிருந்து. அப்ப ஜெபத்திற்கு ஜாக்கிரதையாருன்னா இந்த சத்தியத்திற்கும் ஜாக்கிரதையா இருக்கிறார். இந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணுவதில். ஆகவே தான் அடிக்கடி நான் சொல்வதுண்டு, தேவ செய்தி ஆண்டவர் பேசும் பொழுது இங்கும் அங்குமா வேடிக்கை பார்க்காதீங்க, தூங்கி கொண்டு இருக்காதீங்க, வேறு சிந்தையா இருக்காதீங்க. எதுக்குங்க பாஸ்டர் பேசுறப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காருப்பா, அங்கிட்டு இங்கிட்டு என்ன செய்யக்கூடாது அப்படியா? அதுக்கு இல்ல, அந்த சத்தியத்திலே தான் ஆசீர்வாதம் உருவாகுது. அந்த சத்தியத்திலே தான் தெய்வீக ஆசீர்வாதம் உண்டாகிறது. அதை அறியாம இங்கிட்டு பார்க்க அங்கிட்டு பார்க்க வேறு சிந்தையா இருந்தோம்னா நம்ம தானே மிஸ் பண்றோம் அதை. ஆமாவா இல்லையா? ஆகவேதான் வேதத்தை வாசிப்பதிலும் சோடை போய்விடக்கூடாது. தேவ செய்தி பிரசங்கிக்கப்படும் பொழுதும் ஆவலாய் கவனமாய் கேட்கும்படி சொல்லுகிறேன். முயற்சி எடுப்போம், பிரயாசப்படுவோம். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். ஒரு நாளும் அவருடைய வார்த்தைகளை அதிகமாய் தியானிக்கிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கலாம்.